ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இப்போ ரப்பர் பால் அறுவடை பண்ணியிருக்கிறோம். இதுதான் ரப்பர் பால், இவ்வளோ கட்டியாக இருக்கும். இதை நம்ம என்ன செய்யணும்னா ஆசிட் விட்டு உரைய வைக்கணும். அதுக்காக இப்படி டீஸ், இப்போ இதைத்தான் நம்ம டீஸ் அப்படின்றோம். இதில் 1 லிட்டர் கப்பு, இது 1 லிட்டர் கப்பு 1 லிட்டர் பால் இதில் எடுத்து இந்த பாத்திரத்தில் இது அரிப்புங்கிறது இதில் அரிச்சு விடணும். அப்போனா தான் நம்ம ஸ்மோக்கர்ஸில் போட்டால் கிரேட் 1 அப்படின்னு நமக்கு தருவாங்க. அப்புறம் இதில் 1 கப்பு பாலுக்கு 1/2 கப்பு தண்ணி, இது தண்ணி. இந்த 1/2 கப்பு தண்ணியை நம்ம என்ன செய்யணும்னா இதில் சேர்க்கணும். இப்போ நான் 4 டீஸில் வச்சுருக்கிறேன். இப்படி 4 டீஸில் வச்சுருக்கிறேன். இதில் இது அளவு கப்பு அப்படிங்கிறது. இதில் ஆசிட் இருக்குது. இதை நாங்கள் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்டை ஃபோமிக் ஆசிட்டை டைல்யூட் ஆக்கி வச்சுருக்குறோம். இந்த கப்புக்கு 2 கப்பு ஆசிட் இதில் விட்டுட்டு இது நிறைய தண்ணி விட்டேன்னா அது டைல்யூட் ஆகிடும். இப்போ டைல்யூட் செய்த இந்த ஆசிட்டை ஒவ்வொரு டிஷ்லேயும் 2 இந்த அளவு கப்பில் 2 கப்பு விடணும். கோமத்தில் அதிகம் விட்டால் நல்லா கட்டி ஆகிடும். நம்ம அப்படி அளவாக விடணும். விட்டுட்டு இதை என்ன பண்ணணும்னா கரைச்சி விடணும். இதுதான் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற ஒரு பொருள். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்குள்ளால இது கட்டிப்பட்டுரும். அப்புறம் என்ன பண்ணணுன்னா கட்டிப்பட்டதும் மெஷின் ரெண்டு மிஷின் இருக்கும். ஒன்று ரஃப்பாக இருக்கிறது, அதில் பாலிஷாக நம்ம 2 வாட்டி இதை வச்சு அடிக்கணும். அடிச்சிட்டு அப்புறம் அச்சு போடணும். அடுத்த மிஷின் அச்சு போடுறது. மேலே இருக்கக்கூடிய அந்த பபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடில் அப்படியே ஒதுக்கி கொடுக்கணும். அப்புறம் அடுத்த டீஸே இது போல் இந்த பாலை அப்படியே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த
பபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடில் ஒதுக்கி அப்படி கொடுத்துட்டோம். எல்லாத்தையுமே இது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த ரப்பர் வந்து ரொம்ப உபயோகம் உள்ளது. டயர்ஸ் செய்கிறது, அப்புறம் நம்ம ஃபெவிகால் இதெல்லாம் இந்த ரப்பர் பால்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த ரப்பர் பாலை வந்து ஃபெவிகால் நம்ம நோட்டு புக்கெல்லாம் ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதில்ல, அதை ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் இதை இண்டஸ்ட்ரியில் ஆசிட் எல்லாம் சேர்த்து அது ஒரு லிக்விட் நிலைமையில் வச்சுருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபெவிகாலாங்க. அப்புறம் இது வந்து நம்ம ரஃப் பண்ணுற ரப்பர்ஸ், இரேசர் இதெல்லாம் இந்த ரப்பர் பால்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்புறம் இன்னும் நிறைய யூஸுக்கு இந்த ரப்பர் பாலை உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த ரப்பர் பால் வந்து இது கட்டி ஆயிடுச்சு. இது நம்ம உரைய வச்சுருந்தா ரப்பர் பால் இப்படி கட்டியான இது போல் சீட் ஆகிடும். இதை வந்து நம்ம என்ன செய்யலைன்னா மெஷினில் அடிக்கணும். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம மெஷினில் அடித்து எப்படிலாம் இதை நல்ல கிரேட் சீட் ஆக்குறோம் அப்படிங்கிறத போடுறேன். தேங்க்ஸ்.